அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூவின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங்குமே வந்து நியர் டு அவர் நம்பர்லேயே வந்து க்ளோஸாக இருக்காங்க. ப்ரீவியஸாகவே நம்ம சொன்னபடி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும் நியர் டு அவர் நம்பர்லேயே இல்லை நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே மார்க்கெட் வந்து இருக்கிற கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வீக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னும் மார்க்கெட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்னதான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டலுடைய ஹை அண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுடைய லெவல்ஸில் இருந்த இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணிடணும் அப்படின்னாலும் ப்ரீவியஸாக கையில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன 24,733 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியில் சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்னதான ஒரு அப்டர்ன் கொடுத்துட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துடலாம். பட் பிட்வீன் இந்த நம்பர்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து T = N செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. இவன் இந்த இடங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிருந்தாலும் ப்ரீவியஸாக வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து வர கேண்டில் அப்படிங்கிறது இதுதான், நம்பர்ஸ் அண்ட் டைமிங். இந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். பை சான்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஹிட்டான ஸ்டாப் லாஸையும் விட டபுள் த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ரிவர்சல் ட்ரேடில் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே வந்து T = N செட்டப்பில் வந்திருந்தாலும் எது வந்து ஹையராக இருக்கோ அதை ஹையாகும், எது லோவாக இருக்கோ அதை லோவாகும் நம்ம மார்க் பண்ணி ஈவன் தோ இது மாதிரி பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையராக இருக்கோ அதை ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும் கட் ஆகும் பொழுது நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணலாம். இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் சென்செக்ஸ் வந்து இது வந்து நிறைய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு அப் அண்ட் டவுனாகவே வந்து கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. கம்ப்ளீட்டாக ஒரு அப் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன். அண்ட் அகைன் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக 80,692 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸாக இருந்தாங்க. அண்ட் மறுபடியும் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 80,327 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஈவன் த மார்க்கெட் வந்து இது மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நியர் டு ஒரு நம்பரில் வந்து ரிஜெக்ட் ஆகுறது இல்லை சப்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த இடங்கள் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல பாயிண்ட் தான் நல்லா கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒரு அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 15 மினிட்ஸ் படி எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து 5 மினிட்ஸாக இருக்கட்டும் 15 மினிட்ஸாக இருக்கட்டும் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இன்றைக்கி 24,700 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 44ல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 96 வரைக்குமே போயிருந்தாங்க. மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் ஈவன் இன்ட்ராடேல.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொசிஷனல் ட்ரேடாக 54,500 அக்டோபர் மந்த்லி எக்ஸ்பைரி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கே வந்து நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 455 633 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி 24,700 அக்டோபர் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து 197 275 வரைக்குமே நமக்கு ஹை கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரியான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேமர் கேண்டில்லையே வந்து நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 18th செப்டம்பர் ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த கேண்டில் 3rd செப்டம்பருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னும் 18th கேண்டில் வந்து இது மாதிரி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது ஒரு ஹேமர் கேண்டில் அப் ட்ரெண்டில் வராங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது அப்படின்னு நம்ம இங்கே எடுத்த ஒரு கால் ஆப்ஷன்ஸ் பொசிஷனல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். பட் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல். அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய டேட் அப்படிங்கிறது மந்த் க்ளோஸ் அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி ஃபார் ஆல் இண்டெக்ஸ் இருக்காங்க எக்ஸப்ட் சென்செக்ஸ். ஸோ வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 30 செப்டம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான டேட் ஃபார் நிஃப்டி. நிஃப்டிக்கு இந்த 30 செப்டம்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டேட், மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். ஸோ நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேயில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை சின்னதான கேண்டில் வராங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டிலாக இருக்கும். ஹை உடைக்கும் பொழுது ஹையும், லோ உடைக்கும் பொழுது நம்ம ஷார்ட் ஃபர்தராக நமக்கு போகிறதுக்கான ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருப்பது அப்படிங்கிறது வீக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் போகலாம் அப்படின்னா லாங் போகக்கூடாது. எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் லாங் போகக்கூடாது. எப்போ நம்ம லாங் போகலாம் அப்படின்னா அந்த 30 கேண்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 30 கேண்டிலுக்கு அபவ் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாம். பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் போகலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட்டில் தான் இருக்கணுமே தவிர்த்து லாங்கில் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்காக ஷார்ட்டாக அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி நாளைக்கு நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த் க்ளோஸ் ஆஃப் செப்டம்பரும் இருக்குது. நிஃப்டியினுடைய மல்டிபிள் டைம் சைக்கிளும் வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது பெரிய கேண்டில் வரலாம். மேபி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து பி வித் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தாலும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 18th மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அண்ட் 15th கேண்டில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படின்னா 15th செப்டம்பர் கேண்டில் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்து புல்லிஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருந்தாலும் அது சஸ்டெயின் ஆகாமல் அதனுடைய லோ கட் ஆகிருப்பது அப்படிங்கிறது மார்க்கெட் ரொம்ப ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஃப்டியில் சொன்னபடியே நாளையுடைய மொமெண்டம் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக இருக்கும் பொழுது அந்த ஹை அண்ட் லோ கட் ஆனாங்க அப்படின்னா அது மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டிக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி வந்து டுமாரோ வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி. இந்த இரண்டுமே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுப்பதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் தன் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி. இதை விட பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் ரொம்பவே சூப்பராக ஒரு மொமெண்டம் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் இந்த இடங்கள்ல இருந்தே பொசிஷனலாக இருந்து லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆஸ் ஆஃப் நவ் கிடையாது. ஒன்ஸ் வந்து இந்த 30 கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம லாங் போகலாம். அது வரைக்கும் நோ லாங். இப்போ டூல் படி நம்ம பார்த்துக்கலாம். இது டே சார்ட்டு, நிஃப்டியினுடைய டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் த டூல். இந்த கேண்டில்லையே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. இந்த 18 நம்ம செப்டம்பர் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ரெட் கலருடைய லைன் 24,630 வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடங்கள் வந்து டச் ஆகிட்டு
ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறமாக ஃபர்தராக நம்ம லாங் போகலாமே தவிர்த்து இந்த இடங்கள்லேருந்து லாங் போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக 18th டேட்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருப்பது அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலில் தான் இருக்காங்க. ஈவன் தோ 24,630க்கு கீழே வந்து நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து 24,461 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இதையும் நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே ஃபர்தராக ஷார்ட், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு புல் பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இவன் இப்போ மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது செல் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இது கிளியராக தெரியும். செல் கேண்டிலுக்கு உள்ளாக க்ளோஸ் பண்ணாமல் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே இருப்பது அப்படிங்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு 30ஆம் தேதி கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்கன்னா நம்ம பொசிஷனல் லாங் போகலாம். ஆஸ் ஆஃப் நோ லாங் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் அவர் டூல். இப்போ நிஃப்டி நாளையுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி எக்ஸ்பைரி டே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். மேபி ஹீரோ ஆர் ஜீரோ கால் கூட நாளைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். வால்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய டேட் நாளைக்கு. நியூ ட்ரேடர்ஸ் வந்து புதிதாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா நாளையுடைய ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து பி வித் த ட்ரெண்ட் ஸ்டாப்லஸ் அண்ட் டார்கெட்டோடைய என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. எப்போவுமே வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் 80% ஆஃப் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு இது மாதிரி இம்பார்ட்டண்டான டேயில் வந்து அட்லீஸ்ட் 20% நம்ம ஹோல்ட் பண்ணுறது மூலமாக அந்த என்டையர் மொமெண்டைம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நிஃப்டினுடைய 30th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 30th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 30th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயினில் மார்க் பண்ணி நீங்கள் டே இன்ஷீட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பை ஸ்டாக் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ ஹெல்த் கேர், ஆயில் அண்ட் கேஸ், இன்ஃப்ரா, மெட்டல் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் பற்றி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோவில் வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.